பெரிய நெல்லிக்காய் செடிங்க. நர்சரியில் வாங்கும்போது ஒரு செடி வாங்க வேண்டாம், 2 செடி வாங்குங்க. 5 மீட்டர் இடைவெளியில் தள்ளி வைங்க, அப்போ தான் விளைச்சல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுற வேலையை ஆரம்பிச்சாச்சு. அதை வச்சு பாருங்கள், அளவு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த செடி அந்த பாலிதீன் கவர் சுற்றி இருக்காங்க பாருங்கள், அது வரைக்கும் வைக்கணும் நாங்கள். வெரி குட் வெரி குட். உள்ளே இருக்குங்க, இலக்குங்க, அழுங்காமல் இருக்குங்க. அந்த மண்ணை எடுத்து போடுங்க. அழைக்காதீங்க, அப்படியே வைங்க. இந்த அவங்க இருங்க நேராக வைண்ணா, நேராக வைங்க. இப்போ மண்புழு உரம் போட்டாச்சு. சரி, இனி செம்மண் போட்டு மூடுங்க. அப்படியே அந்த மீதி மண்ணை போட்டு மூடுங்க. தண்ணி இப்போ கொண்டாந்துருக்கிற மேலே ஊற்றலாம். 2 நாளைக்கு ஒருக்கா வந்து தண்ணி ஊற்றணும். அப்படியே இருக்குங்க. காய்ச்சல் நேராக வைங்க. அந்த கருப்பு கவர் எடுத்துருங்க. சாயங்காலம் வச்சு செடிக்கு மறுபடியும் காலையில் வந்து தண்ணி விட்டுருக்குறேங்க. 2 செடிக்கு ஒரு கூட தண்ணி விட்டுருக்குறேன். சரி, நம்ம கடமையை செஞ்சாச்சு. செடி வர்றப்போ வரட்டும், நல்லா வருங்கிற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தினம் ஒரு பெரிய நெல்லிக்காய் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் தெரியும் உங்கள் உடம்புல இருக்கிற மாற்றங்கள் எப்படின்னு. டெய்லி ஒன்று ஜூஸ் போடாமல் வெறும் வாயிலே மென்று சாப்பிட்டு பாருங்கள்.